தமிழக அரசின் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படியை உயர்த்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அகவிலைப்படி 3% உயர்த்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழக அரசின் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படியை உயர்த்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை அறிவித்திருக்கிறார். தற்பொழுது தமிழக அரசினுடைய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி என்பது 3% உயர்த்தி அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுதோறும் அவர்கள் வாங்கக்கூடிய அந்த அகவிலைப்படி என்பது தற்பொழுது 3% அதிகரித்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது 55% இந்த அகவிலைப்படி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பின் மூலமாக அவர்களுக்கு 58% அந்த அகவிலைப்படி உயர்வு என்பது வழங்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் அவர்களுடைய அன்றாடம் அவர்கள் வழங்கப்படக்கூடிய மாதாந்திர சம்பளத்துல அவர்களுடைய அகவிலைப்படியும் வழங்கப்படும். அந்த வகையில அவருடைய மாதாந்திர சம்பளத்துடைய அளவுல எத்தனை சதவீதம் அவர்களுக்கு அகவிலைப்படியாக வழங்கப்படும் என்பது ஆண்டுதோறும் அரசு அறிவிக்கப்படும். இதுவரையிலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அவருடைய மாதாந்திர ஊதியம் அடிப்படை ஊதியத்தில் 55% என்பது அகவிலைப்படியாக வழங்கப்பட்டு வருகிறது. அந்த சதவீதம் தற்பொழுது மேலும் கூடுதலாக 3% அதிகரிக்கப்பட்டு 58% உயர்த்தப்படுகிறது என்ற அறிவிப்பு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அறிவிப்பு என்பது 1/7/2025 அதாவது ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த நடைமுறைக்கு வரும் என்ற முன்தேதியிட்ட அறிவிப்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரெட்ரோ பர்ஸ்பெக்டிவ் ஸ்டைல்ல இந்த அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதாவது அறிவிப்பு தற்போதுதான் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இது செல்லுபடியாகக்கூடிய காலம் என்பது ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இதனுடைய செல்லுபடியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜூலை மாதத்தினுடைய முதல் நாளிலிருந்து தற்பொழுது வரையிலுமான அந்த காலகட்டம், அதாவது இன்றுதான் அறிவிப்பு வந்திருக்கிறது. ஆனால் இதுவரையிலும் காலகட்டத்திற்கும் சேர்த்து இந்த அறிவிப்பு பொருந்தும் என்பதுதான் இந்த முன்தேதியிட்ட அரசு ஊழியர்களுக்கான அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அகவிலைப்படி உயர்வு என்பது ஆசிரியர்களுடைய மற்றும் அரசு ஊழியர்களுடைய நீண்ட கோரிக்கையாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன. மேலும் அகவிலைப்படிக்காக கூடுதலாக 1829 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அரசு சார்பில் அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படியை உயர்த்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்கா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.